ஜெயம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக அக்காவிற்கு தொன்றது அக்கா கையால் ஒரு இல்லை வேணாம் அவங்களாம் இந்த சிஇஓ அதோடு அக்கா மெடல் கொடுப்பாங்க. முதல் பிரதியை பெற்றுக்கொள்பவர் திரு மூதா வரதராஜன் அவர்கள். வயசுங்கிறது நான் எனக்கு இன்னும் வயசே ஆகலை. எங்கள் அப்பா கடைசி வரைக்கும் அவர் என்ன சொல்லுவார்னா, ஐ ஆம் ஸோ மெனி இயர்ஸ் யங்குன்னுவார். ஓல்டுன்ற வார்த்தை யூஸ் பண்ணதே கிடையாது அவர். ஸோ இன்றைக்கி என்னை பற்றி நான் சொல்லிக்கணுன்னா, ஐ எம் 75 இயர்ஸ் யங், அவ்வளோதான். ஏன்னா இட்ஸ் ஆல் ஹியர். ஸோ ஆக்சுவலாக என்னை சீனியர் சிட்டிசனில் கூப்பிட்டதே எனக்கு பிடிக்கல. யூத்துக்கு அசோசியேஷனில் கூப்பிட்டு தான் என்ன ஜாலியாக வந்துருப்பேன். ஏன்னா நான் வி ஆர் ஸ்டில் ஆக்டிவ். நான் இன்றைக்கும் பிரகசியம் பரமரகசியம்ங்கிற ட்ராமாவில் 21 வயசு காலேஜ் ஸ்டூடெண்ட் ரோல் போட்டுருக்கேன். இது விக்கி வச்சுக்கிறேன், அது வேறு விஷயம். என்ன நீங்கள் இப்படியாகவே இருக்கீங்கெல்லாம் கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறது, ஒரே ஒரு பிரின்சிபல் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அடுத்தவனுக்கு நான் நல்லது நினைக்கிறேன்னா இல்லையாங்கிறத பற்றி தெரியாது. நான் பெரிய மகாத்மா காந்தியில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்க மாட்டேன். இதுதான் என்னுடைய இளமைக்கு காரணம். வேறு அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்க ஆரம்பித்து அவனை எப்படி கவுக்கலான்னு நினைக்கும் போது தான் முகத்தில் முதல் சுருக்கம் விழுது. யோசிச்சு பாருங்க, அவன் நல்லா இருக்காயான்னு சொல்லிச்சா நல்லா இருக்கு, அவன் நல்லா இருக்கானே நினச்சி இங்கே சுருக்கம் விழுது. பார்த்தீங்களா, அங்கே தான் வயசு முதல்ல ஆரம்பிக்குது. ஸோ தட் இஸ் அ பிரின்சிபல் எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. ஐ ஃபாலோ தட். அண்ட் அதை விட இன்னொன்று பெருசாக நான் ஃபாலோ பண்ணுறது, உலக கவிஞன் கண்ணதாசன் எழுதின சில வார்த்தைகள். அது மட்டும் ஒத்துங்க, கண்ணதாசன் மிஞ்சின கவிஞன் அதுக்கு முன்னாடியும் வரல, அதுக்கு அவனும் வரல. அதுக்கப்புறம் அவன் டைட்டில் கொடுத்துக்கிறான், அதெல்லாம் வேறு விஷயம். நான் கூட கொடுத்துக்கலாம் டைட்டில். அவர் தான் கவிஞர். பாரதியாருக்கு அப்புறம் அவர் தான் நான் சொல்கிறேன். அவர் எழுதிந்தார் அந்த பாட்டில் மயக்கமால, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, அது இருந்தால் லைஃப் இஸ் ஹாப்பி. அவ்வளோதான். ஐயோ என்னால் ரஷ்யா போக முடியலையேன்னு சொன்னால், ஐயோ நிறைய பேர் கும்மிடி பூண்டியே போக முடியலையேன்னு யோசிக்க வேண்டியது. அது யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா யூ ஹேவ் அ ஹாப்பி லைஃப். இதுதான் நாங்கள் நாடகம் கீப்ஸ் மீ அலைவ். இப்போ சினிமாவில் இந்த மாநாடுக்கு அப்புறம் என்னை ஒரு கெட்ட அரசியல்வாதியாக நிறைய பேர் ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல அரசியல்வாதிகள் இருக்காங்களா தெரியல, அவங்க காலத்தில் இருந்தாங்க, இப்போ இருக்காங்களா தெரியல. ஸோ வி ஆர் பிஸியாக இருங்க, மென்டலி பிஸியாக இருங்க. அது இருந்தாலே போதும். ஏன்னா நான் அமர் இன்றைக்கும் ஷோ போயிட்டுருக்கார், நானும் ஷோஸ் போயிட்டுருக்கோம். நாங்கள்லாம் அவர் சொன்ன மாதிரி அவங்க 3 பிரதர்ஸ், அப்போ பாவலர் பிரதர்ஸ் அப்படிங்கிற பேரில் வைஜி மகேந்திரா வழங்கும் இன்னிசை நிகழ்ச்சின்னு நாங்கள் பண்ணியிருக்கோம். வாணி மஹால் அண்ணாமலை மன்றத்தில் எங்கள் ட்ராமாவுக்கு வாசிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக அமரை விட ராஜாவோட எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் யாருன்னா அவர் காலம் சென்ற பாஸ்கர் தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன்னா அவர் என்ன மாதிரி பாங்கோஸ் தபலாலாம் வாசிப்பார். ஸோ நாங்கள் 2 பேரும் தான் ரொம்ப க்ளோஸாக இருப்போம். தோஸ் ஒரு ஒண்டர்ஃபுல் டேஸ். திருப்பி வரவே வராது. அந்த எல்டாம்ஸ் ரோட்டில் போய் உங்களை ட்ராப் பண்ணிட்டு வர்றது, கச்சேரிக்கு பஸ்ஸில் போகிறது, ட்ரம் செட்டை ஹையர் பண்ணிட்டு போகிறது. ஹையர் பண்ணும்போது ட்ரம்ஸுக்காரை ஒரு 5 ரூபா கம்மியாக கொடுத்தா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை குறைச்சி கொடுத்துருவான், ஃபுல் செட்டு தர மாட்டான். அந்த மாதிரிலாம் கலாட்டாக்கள் எல்லாம் அதே பாதையில் வந்தவங்க தான் எல்லோரும். அண்ட் அவங்க போயிருக்கிற ரேஞ்ச் இஸ் சம்திங் ஃபண்டாஸ்டிக். அண்ட் இன்னொன்று சொல்கிறேன், கங்கை அமரன் இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர் அண்ட் போயட். இட்ஸ் அ வெரி குட் போயட் அண்ட் வெரி குட் மியூசிக். ரொம்ப அண்டர் ரேட்டட் அவர். ரொம்ப சர்வசாதாரணமாக பாட்டுகள் வரும். அந்த மாதிரி எனக்கும் சொல்லலாம். நான் இப்போ சமீபத்தில் உங்களுடைய ஆசைகளோட என்னுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கிற ஒரு நாடகத்தை படமாக்கியிருக்கோம், சாருகேசின்னு சொல்லி. கேள்விப்பட்டிருப்பீங்க அதை பற்றி. அது வரும்போது உங்கள் ஆதரவு இருந்ததுன்னா இதுவே போதும். இந்த மாதிரி மக்கள் ஆதரவு ஒரு 4 இடத்துல நீங்கள் கூப்பிடுறீங்கனாலே இன்னும் எங்களை நீங்கள் மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் எங்களுடைய யங் ஏஜ் காரணம். அந்த ரைட்டர்ஸில் ஆண்டே சார், இந்துமதி எல்லாப்பா லெஜெண்ட்ஸு. ஐ மீன் கதை சொல்லும் விதம்னா அதை அவங்கக்கிட்டலாம் அங்கே கற்றுக்கணும். இந்த லெஜெண்ட்ஸோடு நம்மளும் இருக்கவங்க, அது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம சித்திரை செல்வன் அவர் கூப்பிட்டதுனால தான் நான் வந்தேன். அவர் என்னுடைய படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நல்ல எண்ணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நாட்டில் அடுத்தவனுக்கு கோழி சொல்கிறது, குத்தங்கண்டு பிடிக்கிறதுங்கிறது தான் மெயினாக எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்க.
யூடியூப்பில் மெயினாக அதுதான் பண்ணுறாங்க எல்லோரும். அதிலே பொழப்பு நடத்துகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அடுத்தவனை பாராட்டணும்னு ஒருத்தர் நினைக்கிறாருனால அவருக்கு நீங்கள் உங்கள் கரகோஷத்தோடு நன்றி சொல்லுவார். அந்த விதத்தில் தான் நாங்கள்லாம் வந்திருக்கோம். யாருக்கண்டா இன்னொரு படத்துக்கு நானும் அங்கே எமரும் அவர் மியூசிக் போட்டு நான் ஒரு பெரிய படம் பண்ணேன். என்ன ஜம்முன்னு ஜாலியாக பண்ணிகிட்ருப்போம். அந்த நீங்கள் கதை உங்கள் கதை இருந்தால் ஹிட்டு, ஸ்ட்ரைட்டாகவே ஹிட், அவ்வளோதான். சார் ஓப்பனிங் கிளாப் அடித்து கொடுத்துட்டோம், அவ்வளோதான். எனக்கு இவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அதுதான். நானும் அமர் மீட் பண்ணும்போதெல்லாம் இந்த வாணி மஹால், மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் இதை பற்றியெல்லாம் பேசிகிட்டே இருப்போம். ஸோ க்ளோரியஸ் டேஸ். அப்போது அந்த வளரும்போது ஒரு 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 சின்ன அப்ரிசியேஷன் கிடைச்ச சந்தோஷம் இன்றைக்கி இவ்வளோ அப்ரிசியேஷன் வந்தப்புறம் கூட எனக்கு கிடைக்கல. நான் ஃப்ளைட் 172 நாடகம் நடிக்கும்போது எனக்கு கிடைச்ச கைத்தட்டல் அதுதான் பெருசாக இருக்கே தவிர இன்றைக்கி மாநாடில் கிடைச்ச அப்ரிசியேஷன் எனக்கு சுமாராக தான் போடுது. ஏன்னா அது வளரும் அந்த நேரம். ஸோ அந்த அந்த வயசில் எங்கள் மனசில் எப்படி இருந்ததோ அதே மனசு தான் இன்னும் இருக்குது. இதெல்லாம் தான் ஃபிசிக்கல் சேஞ்சஸே தவிர ஏஜ் இஸ் ஜஸ்ட் attitude of mind, அவ்வளவுதான். Thank you, all the best. Thank you very much, sir. Thank you very much. இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு நியூ காலேஜ்னா நான் மெட்ராஸ் லா காலேஜ். இன்னைக்கு இங்கே நிறைய ஆரோக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு டிஸ்கஸ் பண்ணப்பட்டு இருக்கு. கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக, தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமான பல விஷயங்கள் இருந்தது. நானும் அங்கே உட்காந்து யோசித்து பார்த்துட்டு இருந்தேன். முன்னெல்லாம், அதாவது நாங்கள் முன்னெல்லாம்னா இப்போ நானும் அந்த கட்டத்துக்கு வந்துட்டேன். 50 வயசு ஆகிடுச்சு. அதனால் முன்னெல்லாம்னு சொல்கிற கட்டத்துக்கு வந்துட்டேன். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் பொழுது ஒரு கோடை விடுமுறைனா, ஒரு ஆனுவல் எக்ஸாம் லீவுனா எங்களுக்கு போகிறதுக்கு ஒரு தாத்தா பாட்டி வீடு இருந்தது. இன்றைக்கி வீட்டிலேயே தாத்தா பாட்டி இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையை நாம் தான் உருவாக்கி வச்சுருக்குறோம். ஒரு தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரும்பொழுது அந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த ஒரு மாதம் பேட்டரியை சார்ஜ் பண்ணுற மாதிரி நிறைய வேல்யூஸ் கற்றுக்கிட்டு வருவோம், நிறைய நார்ம்ஸ் கற்றுக்கிட்டு வருவோம், நிறைய பண்பாடுகள் கற்றுக்கிட்டு வருவோம். இப்போ நாங்கள்லாம் போகிறோம்னா நிறைய சோஸ்திரங்கள், நிறைய பழக்க வழக்கங்கள், புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு வருவோம். இன்றைக்கி நமக்கு என்னென்னா 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, நிறைய ப்ரெஷர் இருக்குங்கிற காரணத்தினால ஒரு முதியவர்களை தாத்தா பாட்டியை வீட்டில் கூட வச்சுக்காம அவங்கள ஒரு முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறது, அவங்க அங்கே அவங்களுடைய நல்லதுன்னு அதுக்கு பேர் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் உலகத்திலே கொடுமையான விஷயம். அவங்கள அங்கே நல்லா பார்த்துப்பாங்க, அவங்களுக்கு அங்கே தேவையான மெடிக்கல் ஃபெசிலிட்டிலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பு. அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்றது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். இந்த நிமிஷம் வரைக்கும் என்னுடைய பெற்றோர்களை நான் என் கூட தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அவங்கள நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்களோட டெய்லி ஒரு 10 நிமிஷமாவது மினிமம் பேசுவேன். அந்த 10 நிமிஷத்தில் ஒரு 7 நிமிஷம் சண்டை தான் இருக்கும் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும். ஆனாலும் அந்த சண்டை போடுறதுக்காவது பேசுகிறோம்ல, அது அவங்களுக்கு ஒரு எனர்ஜியாகவும் ஒரு இதுவாகவும் இருக்கும். டோட்டலாக அவங்கள ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும். இன்னும் எங்கள் அம்மாவுக்கு என்ன குறைன்னா, நான் கேகே நகரில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டியிருக்கேன். அதுக்கு நான் லிஃப்ட்டு வைக்கலை. ஏன்னா கொஞ்சம் வயசானா கூட பரவாயில்ல, இவங்க அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஏறி போகட்டும், அது ஒரு சின்ன எக்ஸசைஸாக இருக்கட்டும், மாடிப்படிக்கட்டு ஏறி போகட்டும். ரொம்ப முடியாத காலகட்டத்தில் அவங்களுக்கு அந்த லிஃப்ட் வசதியை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படிங்கிறது, அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த லிஃப்ட் இல்லைங்கிறதுக்காகவே டெய்லி சண்டை நடக்கும் வீட்டில். என்ன வீடு கட்டியிருக்க நீ இதுக்கு தான் பண்ணியிருக்க அப்படின்வாங்க. பட் என்ன வாழ்க்கையில் லிஃப்ட் பண்ணவங்கள நான் லிஃப்ட் பண்ணாமல் விட்டுருவேனா? பட் அவங்களுடைய உடல் நலம் ஆக்டிவிட்டி அதற்காகத்தான் பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் இங்கே இல்லை ஊரில் இருந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஃபோன்லேயாவது பேசுங்க. ஒரு 10 நிமிஷம் பெற்றோர்களோட, முதியவர்களோட பேசுங்க. அப்படி பேசுகிறது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம நாட்டினுடைய வேல்யூ நமக்கு தெரியணும். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இன்னாடே, அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்ததும் இன்னாடே, இதை வந்தனை கூறி வாயுர வாழ்த்தி மனதுர வணங்கேனோ அப்படின்னு பாரதி சொன்னார். இந்த தேசத்துக்கு, இந்த கண்ட்ரிக்கு, இந்த பாரத தேசத்துக்கு நம்ம பண்பாடு, நம்ம கல்ச்சர், நம்ம ஈஸ்டர்ன் ஃபிலாசபின்னு சொல்கிறோம் இல்லையா, அது பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது மட்டும்தான். நம்மை பெற்றவர்கள் மட்டும் கிடையாது, எங்கேயுமே வயசில் பெரியவங்களை பார்த்தா காலில் விழுந்து வணங்குறதும், அந்த பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை, அந்த ஒரு விஷயத்தை நம்ம மனசில் எடுத்துக்கிட்டு போகிறதும் தான் ரொம்ப ஒரு வேல்யூபிள் திங். இந்த மண் உலகத்திற்கு கொடுத்த கொடை.
பாரதி சொன்ன மாதிரி எல்லோரும் அமரநிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகிற்கு அளிக்கும்னார் இல்லையா? அந்த அமரநிலை எய்தும் நன்முறைங்கிறது என்னென்னா, பெரியவர்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கறது, பெரியவங்களை உண்மையாகவே மனசில் போற்றி வணங்குறது. இப்போ நான் வரும்போது கூட அந்த ரிசப்ஷனில் பார்த்தேன், மூணாறிலிருந்து மெரினா வரைன்னு சார் எழுதின ஒரு புக் இருந்தது. அந்த புக்கை உடனே வாங்கிட்டு போய் படிக்கணும். ஏன்னா அப்படி படிக்கும் பொழுது இந்த 80 வருடங்களில் அந்த புக்கு எழுதுகிற வருஷம் வரைக்கும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்குது, அந்த அனுபவம் எனக்கு கிடைக்குது. அதன் மூலமாக நம்ம செய்கிற தவறுகளை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் பேரண்ட்ஸ் உங்கள் கூட இல்லைன்னா கூட பேசுங்க, அவங்களோட ஒரு நாளைக்கு ஃபோன்லேயாவது பேசுங்க, அவங்களோட தொடர்பில் இருங்க. அது மட்டும்தான் நம்மை அடுத்த கட்டத்திற்கு, அடுத்த விஷயத்துக்கு கொண்டு போகும். இதுதான் நம்ம கல்ச்சர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற பாடம். நன்றி. வந்து முதியவர்கள் இளைய முதியவர்கள் தான் இங்கே நிறைய பேர் அமர்ந்திருக்கோம். இது ஒரு நல்ல நிகழ்வாக தான் என் மனதுக்கு படுது. ஏன்னா வந்து ஆனால் இப்போ வந்து முதியவர்கள்ங்கிறது எந்த கேட்டகரி அப்படிங்கிறது யோசிக்க வேண்டியிருக்குது. ஆயுட்காலமே வந்து 90 ஆயிடுச்சின்னு சமீபத்தில் படித்தேன். ஆவரேஜ் வந்து 90 ஆயிடுச்சின்னு. அப்போ வந்து நம்ம முதியவர்கள்ங்கிறது வந்து 70க்கு மேலே இல்லை 80க்கு மேலே வைக்கலாம். 10 வருஷம் இருக்குல்லண்ணே. சரி, 90க்கு மேலே வச்சுக்குவோம். முதியவர்களுக்கென்று ஒரு விழான்னு சொன்னார். அதான் நான் சொன்னேன். அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு போடும்போது வந்து நீங்கள் வந்து முதியவர்களை பற்றி அறிமுகப்படுத்தி பேசுகிறீங்கன்னு. பரவாயில்ல, என்ன இளையவராக தான் நினச்சிருக்கீங்க முதியவரை பற்றி அறிமுகப்படுத்தி பேசுகிறதுன்னு. ஆனால் அப்புறம் என்ன சொல்லிட்டார், திடீர்னு அதை மாற்றி போட்டு, சார் நீங்கள் இந்த சைடு வந்துடுங்க அப்படின்னு. எனக்கு இன்னும் வயசு ஆகலப்பா அப்படின்னு. இல்லை அதெல்லாம் கிடையாது, நீங்கள் இங்கே வந்து தான் பேசணும்னு. நல்ல ஒரு நிகழ்வு, அமெரிக்காவிலே தொடங்கப்பட்டது என்று சொன்னார். முதியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். நிறைய இடங்களில் எவ்வளவு முதியவர்கள் மட்டும் தனியாக இருக்கக்கூடிய இடங்கள் எவ்வளவு இருக்கின்றன என்று. நான் ஒரு வீட்டில் வாடகைக்கு குடியிருந்தேன். அப்போ இருக்கும்போது பார்த்திங்கன்னா, மேல் வீட்டில் ஒரு 2 பேருமே சைலண்ட்டாக வருவாங்க, சைலண்ட்டாக போவாங்க. இன்றைக்கி சென்னையில் தான் நமக்கு பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கங்கிறது தெரியாது. பக்கத்து வீட்டு யாருன்னு அட்ரஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. அவர் தான் இருப்பார். சார் நீலகண்டன், சாரி சார் நான் கேள்விப்பட்டேன் இல்லை சார், மாடி வீட்டில் தான் இருப்பார் அவர். அந்த மாதிரி அவர் 2 பேரும் அவ்வளோ அமைதியாக வருவாங்க போவாங்க. நம்ம கொஞ்சம் இந்த இன்குஸ்டினஸ் உண்டு ஜாஸ்தி, கேட்டுக்கிறது யார் என்னன்னு. அதனால் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து பேங்க்கில் ஆஃபீஸராக இருந்து பேங்க்கில் எவ்வளோ உச்சத்தை தொட முடியுமோ, அதாவது ரீஜனல் ஆஃபீஸர் லெவலில் இருந்து வந்து ரிட்டையர்ட் ஆனவர். அந்த அம்மா வந்து ஒரு ஸ்கூலில் வந்து பிரின்சிபல் லெவலுக்கு போய் ரிட்டையர்ட் ஆனவங்க. ஒரு நாள் திடீர்னு அவர் வந்து என்ன கேட்டார், லேண்ட்லைனில் வந்து கேட்டார், சார் உங்கள் ஃபோனு யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னாரு. சார் தாராளமாக பண்ணுங்கள் சார், இதில் என்ன சார் அப்படின்னு. இல்லை சார், என் பையன் பெரிய பையன் ஸ்டேட்ஸில் இருக்கான், பையன் பேசணும், எங்கள் வீட்டு ஃபோன் ஒர்க் பண்ணல, நானும் கம்ப்ளைண்ட் கொடுத்து 4 நாள் ஆச்சு, இன்னும் யாரும் வந்து பார்க்கல அப்படின்னாரு. அப்போ தான் மெல்ல விசாரித்தேன். 2 பசங்களாம், 2 பையனில் வந்து ஒருத்தர் ஸ்டேட்ஸில் இருக்கார், ஒருத்தர் வந்து லண்டனில் இருக்கார். 2 பேருமே ஃபோனில் மட்டும்தான் பேச்சுவார்த்தை. எப்போ வராங்க எப்போ போகிறாங்கன்னு தெரியாது. இதை கேட்டோன்னே எனக்கு உண்மையிலே கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. என்னடா அது, ஒரு குழந்தையிலேருந்து நம்ம எப்படி வளர்க்குறாங்க. இன்னும் நம்ம பேரண்ட்ஸ்னால் இப்போ நமக்கு வந்து நம்ம அம்மா எப்படி சாப்பாடு விட்டுருந்து, அமரன் அடிக்கடி சொல்லுவாங்க, எங்கள் அம்மா பாடின பாட்டு தான் இன்றைக்கி நாங்கள் வந்து எல்லாத்தையும் டியூனாக போட்டுட்ருக்கோன்னு. அந்த அளவு நம்ம மனசில் அவ்வளவு பச்சையாக, அவ்வளவு இளமையாக அந்த நினைவுகள் நமக்கு இருக்கே. இவர் அப்படி தானே பிள்ளைங்களை வளர்த்துருப்பார். அந்த 2 பிள்ளைங்களும் வந்து அந்த அவருக்கு உதவி செய்கிறதுக்கு வந்து இல்லாமல் போயிடுச்சிங்க. ஒருத்தர் அங்கே இருக்கார், ஒருத்தர் இங்கே இருக்கார். ஏன்னா வாழ்க்கை வந்து அப்படி விரட்டுது. நம்ம வந்து எந்த இடத்துல எங்கே இருக்கோம் உண்மையிலே நம்ப மாட்டீங்க. காலையில் இன்றைக்கி படப்பையில் ஒரு ஷூட்டிங்கு போயிட்டு அதை முடிச்சுட்டு இங்கே வரலாங்கிறதுக்குள்ளே இங்கே இருக்கிற டிராஃபிக்கு அது இதுன்னு எல்லாத்தையும் பார்த்தா வந்து சேர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுது நமக்கு. அந்த மாதிரி வாழ்க்கை நம்மளை வந்து
விரட்டுது. இதில் வந்து சின்ன சின்ன சிந்தனைகள். இந்துமதி மேடம் ஒரு தடவை சொன்னாங்க, அவங்க வீட்டு வாசலில் இருக்கிற ஒரு மரத்தை வெட்டிட்டாங்களாம். மரத்தை வெட்டினதுக்கு 3 நாள் சாப்பிடாம உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான்னு. ஏன்னா அந்த மரத்தில் அவ்வளவு குருவிகள், காக்கைகள், கிளிகள், அவங்களால அதை ரசிக்க முடிஞ்சதில்ல. சத்தியமாக நம்ம வீட்டு வாசலில் மரம் இருக்கான்னு தெரியாது, மரத்தில் கிளி இருக்கான்னு தெரியாது, குருவி இருக்கா, குருவி ஏற்கனவே காணா போயிடுச்சுன்ட்டாங்க. அந்த மாதிரி வந்து வாழ்க்கையில் வந்து வேர்ட்ஸ் ஒர்த் எழுதுனது தான், வாட் இஸ் திஸ் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் கேர், வி ஹவ் நோ டைம் டு ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டேர்னாரு. ஆனால் நம்ம இப்போ இந்த கேர் எடுக்கிறதுக்கு கூட நமக்கு டைம் இல்லாமல் போயிடுச்சுங்கிறது தான் வருந்தத்தக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. ஏன்னா பேரண்ட்ஸுன்றவங்க நம்மளை எப்படி வளர்த்தாங்க, அவங்க மேலே நம்ம கேர் எடுக்கிறது அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு. இன்னொரு நிகழ்வை பார்த்து உண்மையிலே வந்து அதை சொல்லும் போதே வந்து உங்களுக்கு நிகழ்ச்சியாக இருக்கும். ஒரு ஃப்ரெண்டோட ஃபாதர் தவறிட்டார். 3 பேர் பசங்க அவருக்கு. ஒரு பையன் ஒண்டியும் ஸ்டேட்ஸில் இருக்கான், பாக்கி 2 பேர் இங்கே இருக்காங்க. அந்த பையன் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் வர முடியல. டிக்கெட்டு கிடைக்கல, ஆஃபீஸில் லீவு கிடைக்கல, ஆஃபீஸ் லீவு கிடைச்சிடுச்சு, டிக்கெட்டு கிடைக்கல, வந்து சேர முடியல, இங்கே பாடியை வச்சுக்க முடியலன்ற கண்டிஷன். இங்கேருந்து விஞ்ஞானம், டெக்னாலஜி, இங்கேருந்து நடக்கிற அத்தனை நிகழ்வுகளையும் கனெக்ட் பண்ணி இங்கேருந்து அங்கே த்ரோ பண்ணி இங்கே ஐயர் சொல்கிற அதே மந்திரத்தை அவன் அங்கே சொல்கிறான். யோசிச்சு பாருங்க, கையில் அந்த அரிசியை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அவர் பார்க்குறாரு டிவி, எடுத்துக்கோங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அங்கே உக்காந்துக்கிட்டு பேரண்ட்ஸுக்கு வந்து பெத்த அப்பாவுக்கு வந்து ஒரு கடமையை செய்கிறாருங்கும் போது நமக்கு அதெல்லாம் நினைக்கும் போது உண்மையிலே மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம விரட்டப்படுறோம் எங்கேயோ. நானே அடிக்கடி ஊருக்கு போகும்போதெல்லாம் நினைப்பேன், பேசாமல் நம்ம இங்கேயே இருந்துருக்கலாமே, மாடு மேய்ச்சா கூட பரவாயில்ல, நல்ல நிம்மதியாக ஊரில் இருந்துக்கிட்டு பேரண்ட்ஸை பார்த்துக்கிட்டு நிம்மதியாக இருந்துருக்கலாமேன்னு. அந்த வாய்ப்புங்கிறதே இப்போ நமக்கு வந்து கிடைக்காம போயிடுது நிறைய இடங்களில். முதியோர் இல்லம் அப்படின்னு ஒன்று வச்சிடுறாங்க. அந்த முதியோர் இல்லத்தில் வந்து சேர்த்து விட்டுட்டு நம்ம காசு கட்டினா போதும் அப்படின்னு. அது காசை வந்து நம்ம அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு தான் நம்ம போராடுறோம். நாமும் ஒரு நாள் முதியோர்கள் ஆவோம் என்பதை மட்டும்தான் நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் முதுமையில் வந்து நம்ம நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னா, நான் இப்போ சொல்லலாம், ஏன்னா நானும் சீனியர் சிட்டிசன் தான். ட்ரெயினில் போனால் சீனியர் சிட்டிசன்னு நமக்கு வந்து இது பண்ணி கொடுத்துட்றாங்க டிக்கெட். அதனால் சீனியர் சிட்டிசன்ற முறையில் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா, ஆன்மீகம் என்பது மிகப்பெரிய ஊன்றுகோலாக மிகப்பெரிய துணையாக இருக்குது. எங்கேயுமே போய் சொல்ல முடியாது, நம்ம கோயிலில் போய் உட்காந்து சாமிகிட்ட பேசிட்டு வந்துடலாம் கஷ்டத்தை எல்லாத்தையும். அதனால் முதுமை என்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு வரம். அதில் வந்து நம்ம வந்து அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணாமல், அது குழந்தையாகவே இருந்தாலும் சரி, அவங்கள டிபெண்ட் பண்ணாமல் நமக்கு நாமே எப்படி மகிழ்ச்சியாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் இந்த முதுமை நிச்சயமாக நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம். இங்கே இருக்கிற அத்தனை பேர் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான். நம்ம மகேந்திரன் இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு நாடகம்தான். போனால் அதில் போனால் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, குடும்பத்தை மறந்து, இதை மறந்து, வயதை மறந்து. அமரண்ணனுக்கு கேட்கவே வேண்டாம், அவர் யங்ஸ்டர். மேடம், இந்துமதி மேடம், நம்ம அண்டே ஐயா, எல்லாருமே வந்து என்னென்னா, எப்படி தங்களை இந்த முதுமையில் தங்களை வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்பதை பழகி கொண்டவர்கள். அதனால் தான் அவர்களுக்கு முதுமை இனிக்கிறது. அதுபோல் முதுமை என்பது நிச்சயமாக சொல்கிறேன், நமக்கெல்லாம் எல்லாருக்குமே வரும். அதை நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக பயன்படுத்தி கொள்கின்றோம், அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்கின்றோம் என்பதில் தான் எல்லாமே இருக்கின்றது. தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Thank you very much. Thank you very much. முதலில் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒரு மனநிறைவு. ஜெயம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அவர்கள் சார்பில் உலக முதியோர் தின விழாவை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதில் நான் மிகவும் நன்றியோடு கலந்து கொள்வது, இந்த விருதுகளை எனது அப்பா
இலக்கிய செல்வர் திரு குமரி அனந்தன் அவர்களின் நினைவாக இந்த விருதை அளித்திருப்பது, அவரின் மகளாக நான் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம். அவர்களே இந்த மேடையில் இருந்து பொன் வைக்க வேண்டிய இடத்தில் பூ வைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதனால் பொன் போன்ற அவர்கள் இருக்க வேண்டிய மேடையில் அவர்களே இருந்து அவர்களோடு பழகியவர்கள், இவர்கள் எல்லோருமே அவர்களோடு பழகியவர்கள், அவர்களுக்கு பொன் வைக்க வேண்டிய இடத்தில் பூ வைப்பார்கள் என்பதைப் போல பொன்னாக அவர் இருக்க வேண்டிய இடத்தில் பூவாக, அதுவும் தாமரை பூவாக நான் இங்கே இருந்து அவர்களுக்கு இதை அளித்ததில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலேயே மிக மிக மனது என சற்று காலதாமதமாக வந்ததற்கு மன்னிக்கணும். நான் நாளைக்கு எங்களுக்கு மிக முக்கியமான நிகழ்வு ஒன்று திருநெல்வேலியில் இருக்கிறது. அந்த கட்சி ரீதியாக சில கருத்துக்களை டெல்லிக்கு அனுப்ப வேண்டி இருந்ததால் சற்று 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்னால் அங்கே இருந்து வர முடியவில்லை. எப்படியாவது இங்கே வந்துவிட வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். என்றால் காலையிலிருந்து சற்று பணி அதிகமாக இருந்தது. அதனால் சற்று மன்னித்தருள வேண்டுகிறேன். அதனால் தாமதமாக வந்ததற்கு, நான் இவ்வளவு பெரியவர்களை அமர வைத்துவிட்டு தாமதமாக வருவது தவறு. ஆனால் அதற்கு நான் காரணமல்ல என்பதையும் இங்கே சொல்லி, அதற்கு சில பணிகள் இருந்தது, தவிர்க்க முடியாத பணிகள் என்பதை சொல்லி, உண்மையிலேயே நல்ல நிகழ்ச்சி. இங்கே இந்த நிகழ்ச்சியில் பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் விருது நான் வழங்கியேன் என்று சொல்லவில்லை, அவர்கள் பெற்றார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்களெல்லாம் அதற்குள்ள மிக 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 தகுதி வாய்ந்தவர்கள். மரியாதைக்குரிய எழுத்தாளர் அம்மா இந்துமதி அவர்கள் சிறு வயதிலிருந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு எழுத்தாளர். ஆனந்த விகடனாக இருக்கட்டும், குமுதமாக இருக்கட்டும், எதை திறந்தாலும் மதிபோல் அவர்கள் ஒளி வீசி கொண்டிருப்பார்கள். அதனால் அவருக்கு எனது வணக்கம். அவர் பக்கத்தில் அமர்ந்திருப்பதை நான் மிக மிக மகிழ்ச்சியாக கருதுகிறேன். ஆனால் அவர் எனக்கு ஒரு பழக்கம், அது நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது, எனக்கு கதை படிக்கிற பழக்கம் கிடையாது. நம்ம கதையே பெருசாக இருக்குது, மற்றவங்க கதை எதுக்கு அப்படின்னு. அதனால் எனக்கு கதை சின்ன வயதிலிருந்து அது ஏதோ கதை படிக்கிற பழக்கம் கிடையாது. அதனால் அவங்களோட கதைகளின் தலைப்புகள் எனக்கு ஞாபகம் இருக்கே தவிர உள்ள கதைகள் தெரியாது. ஏன்னா நான் ஒரு கதை கூட படித்ததில்லை, அதனால் மன்னிக்க வேண்டும். ஆனாலும் நீங்கள் மிக மிக பிரபலமான எழுத்தாளர், சமுதாயத்தை முன்னிறுத்தி நீங்கள் எழுதுவீர்கள் என்பதும், திரைப்படத்தில் கூட உங்களது சில கதைகள் வந்திருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அதனால் உங்களை நான் என் தந்தைக்கு நிகராக உங்களை நான் பார்த்து நான் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். அதே மாதிரி அண்ணன் கங்கை அமரன் கிளம்பிட்டாரா, அவரும் அப்படிதான் எங்களோடு இணைந்து பணியாற்றி மிக மிக ஒரு சுறுசுறுப்பான ஒரு இசையமைப்பாளர் மட்டுமல்ல, கட்சி தொண்டர். எங்களோடு ஒரு இடைத்தேர்தலில் மிக மிக தீவிரமாக பணியாற்றி கொண்டிருந்தார். அதனால் இந்த தமிழிசை அந்த திரை இசைக்கு விருது வழங்கியதில் நான் மிக பெருமை அடைகிறேன். அவருக்கும் எனது வாழ்த்துகள். அதே மாதிரி இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சென்றிருக்கும் மரியாதைக்குரிய திரு ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள், எப்படி அம்மா இந்துமதி அவர்கள் எழுத்திற்கு முன்னுதாரணமோ, எப்படி திரு கங்கை அமரன் அவர்கள் இசைக்கு முன்னுதாரணமோ, அதே மாதிரி ஒய்ஜி மகேந்திரா அவர்கள் நாடகத்திற்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருப்பவர்கள். அவர்களுக்கும் நான் எனது வணக்கம். எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே எனது பக்கத்தில் அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய ஐயா ஹெச்வி ஹாண்டே அவர்களை பற்றி இந்த ஒரு நிகழ்ச்சி முழுசாக சொல்லலாம். ஏன்னா அந்த அளவிற்கு மிக மிக மூத்த அரசியல்வாதி. அது மட்டும் இல்லை, நான் ஒரு மூத்த அரசியல்வாதி, அவருக்கு கீழே வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல்வாதி. அதே மாதிரி ஒரு மூத்த டாக்டர், அவருக்கு கீழே வேலை செய்து கொண்டிருந்த ஒரு டாக்டராகவும் நான் இருந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, அவர் நோயாளிகளின் மருத்துவத்திற்கு அதிக செலவிட்டதை விட சமூக மருத்துவத்திற்கு அதிகமாக செலவிட்டு இருக்கிறார். அரசியல்வாதிகள், இன்றைய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய பாடமாக இருக்கிறார். அவர் பேச ஆரம்பித்தால் தமிழக அரசியல் வரலாறு மிக மிக நன்றாக பேசுவார். அதனால் அவருக்கு நான் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி ஐயா வால்டர் தேவாரம் அவர்களை பற்றி ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி இருக்க வேண்டும் என்றால் சினிமாவில் கூட அவரை தான் எனாக்ட் பண்ணுவாங்க. ஆக அந்த அளவிற்கு தேவாரம் என்றால் எல்லாம் நடுநடுங்கி கொண்டிருக்கின்ற இந்த காலம் ஒன்று இருக்கும். ஏனென்றால் தேவாரத்தினால் சிவனை மயக்கிய காலம் ஒன்று உண்டு,
தேவாரத்தினால் திருடர்களை திருத்திய காலம் ஒன்று உண்டு என்றால் அது மரியாதைக்குரிய ஐயா தேவாரம் அவர்களின் அந்த காலகட்டம் தான். அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் திரு இரா கமலக்கண்ணன் அவர்களையும் இறங்கிட்டாங்களா? சரி, பின்னால் இருக்கீங்களா? என் பின்னால் இருக்கீங்களா? அதனால் அவர் வந்து நான் புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநராக பதவியேற்ற பின்பு என்னிடம் வந்து வாழ்த்தை தெரிவித்தார். அதுவும் நான் தமிழில் பதவியேற்றுக்கொண்டேன். அதற்காக வாழ்த்துக்களை அவர் தெரிவித்துக் கொண்டார்கள். அதனால் அவருக்கு நான் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி முனைவர் வேதாச்சலம் அவர்கள் வந்திருக்காங்களா? வணக்கங்க. ஆராய்ச்சியாளர், எழுத்தாளர், அவருக்கும் நான் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் எழுத்தாளர் என்பது அவர் இந்த காலத்துலலாம் எழுதுவது என்பது மிக மிக சிரமமான காரியமாகவும் இருக்குது. ஆனால் பேச்சாளரோடு அவங்க சேஃபாக இருப்பாங்க. ஒருத்தர்கிட்ட கேட்டார், நீங்கள் எழுத்தாளராக இருக்க விருப்பமா பேச்சாளராக இருக்க விருப்பமான்னு கேட்டாங்க. இல்லை எழுத்தாளராக இருக்க தான் விருப்பம்னு. ஏங்கன்னு கேட்டாங்க. இல்லை, எதிரில் அழுகிற முட்டை அழுகிற தக்காளிலாம் வந்து விழாதில்ல, அமைதியாக நாங்கள் எழுதலாம்ல, அதனால் எழுத்தாளராக இருப்பதே விருப்பம்னு ஒருத்தர் சொன்னாராம். அதனால் பேச்சாளர்களோடு கொஞ்சம் பாதுகாப்பாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே நான் தனியாக சொல்ல வேண்டியது முனைவர் வெங்கட்ராஜுலு அவர்கள் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கல்வி குழுமம், அவர்களையும் நான் எங்கள் அப்பாவுக்கு நிகராக பார்க்கிறேன். அவங்க என்னோட இயக்கத்திலும் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். என் தந்தையோடு மிக 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 நெருக்கமான ஒரு கல்வியாளர், எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடித்த கல்வியாளர். ஆனால் நான் கட்சியில் சேர்ந்தப்போ என்ற ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது. நாங்கள்லாம் ஒரு கல்வியாளர் தான், ஆனால் எங்களாலேயே அரசியல் கட்சி தொண்டராக வேலை செய்ய முடியல. ஆனால் ஒரு MBBS DGO படித்து எப்படி நீங்கள் அரசியல் கட்சி தொண்டராக வேலை செய்கிறீங்க, இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ நான் அவர்கிட்ட ஒன்று சொன்னேன், நான் வந்து கமலாலயத்துக்குள்ளே நுழையும் போது நான் வந்து டாக்டராகவே நுழையிறது இல்லை. கமலாலயத்துக்கு முன்னால் வந்து நான் வந்து நான் ஒரு 4-5 ஹாஸ்பிட்டலில் வந்து கன்சல்டண்ட்டாக இருந்தேன். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய மருத்துவர்களுக்கெல்லாம் நான் வந்து ஸ்கேன் பார்த்து அவங்களுக்காக சிகிச்சையில் அவர்களுக்கு உதவி செய்வேன். அப்போது எல்லோரும் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் ஸ்கேன், இங்கே பாதி பேருக்கு தெரியாது. என்னோட மருத்துவ தகுதி பற்றி நிறைய பேருக்கு இங்கே தெரியாது. ஏன்னா அரசியல் அறிமுகம் அளவுக்கு மருத்துவ அறிமுகம் இங்கே இல்லை. ஆனால் வந்து நான் வந்து ஒரு 25 ஆண்டு காலமாக மிக மிக சிறந்த ஒரு ஸ்கேன் நிபுணராக நான் பணியாற்றி கொண்டிருந்தேன். அது மட்டும் இல்லை, இந்தியாவில் ஸ்கேனே என்னன்னு தெரியாத போது நான் வந்து கனடாவில் போய் ஸ்கேன் படிச்சுட்டு வந்து என்னோட ஸ்கேன் சென்டரை என்ன சொல்லுவாங்கன்னா 100 ரூபாய் ஸ்கேன் சென்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் 1-2 இடங்களில் தான் ஸ்கேன் சென்டர் இருந்தது. அப்போ எல்லாரும் ஒரு ஸ்கேனுக்கு 1000 ரூபாய் ஃபீஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஏழை எளிய மக்களுக்காக 100 ரூபாய்க்கு தான் ஸ்கேன் செஞ்சேன். வெறும் கரண்ட்டுக்கும் அந்த பிரிண்ட் அவுட்டுக்கு தான் அந்த காசு. அதனால் என்னோடய ஸ்கேன் சென்டருக்கு பஸ்ஸில் இறங்கி தமிழிசைன்னு கேட்க மாட்டாங்க, 100 ரூபா ஸ்கேன் சென்டர் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் அதுதான் நடந்தது. இது கல்கி போன்ற குமுதம் போன்ற பத்திரிகையெல்லாம் அது அப்பொழுது எழுதப்பட்டது. அதனால் அவர்கிட்ட நான் சொன்னேன், நான் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. ஆனால் வந்து என்னென்னா, நான் வந்து ஒரு கேஸை டயக்னோஸ் பண்ண உடனே எல்லா டாக்டர்ஸும் வந்து கை கொடுக்க வருவாங்க. ஐயோ டாக்டர், இவ்வளோ கரெக்டாக நீங்கள் டயக்னோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று நான் சொல்கிறேன், ஒரு 25 ஆண்டு காலமாக ஸ்கேன் செய்து ஒரு லிட்டிகேஷன் கூட, அதாவது தப்பாக இவங்க செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு கூட வாங்காத ஒரு மருத்துவர் நான் சொன்னால் அவ்வளோதான். அரசியலில் மட்டும் இல்லை, ஸ்கேன்லையும் நான் சொன்னால் அதுதான். அதனால் அது அப்போல்லாம் நாங்கள் எல்லாம் செய்யும்பொழுது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு பார்க்க முடியும். ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி என்ன நாம் சொல்கிறோமோ, என்ன எடை, அதாவது நான் வந்து மனிதர்களை எடை போடுவதில் மட்டுமல்ல, அரசியல்வாதிகளை எடை போடுவது மட்டுமல்ல, குழந்தைகளை எடை போடுவதில் மிக மிக பிரபலமான விற்பனர் நான். ஏன்னா எங்களுக்கு ஸ்கேனில் ஒரு பணி என்னென்னா, இந்த குழந்தை இந்த வெயிட் இருக்கும் நாங்கள் சொல்கிறத வச்சு தான் கைனகாலஜிஸ்ட் வந்து நார்மல் டெலிவரி செய்யலாமா இல்லைன்னா சிசேரியன் செய்யலாமான்னு முடிவெடுப்பாங்க. ஏன்னா ஒரு 2.5 3.5 வரைக்கும் இருந்ததுன்னா அந்த குழந்தைய வந்து நார்மல் டெலிவரி செய்யலாம். அதை விட மேலே இருந்தது, அது அம்மாவோட பெல்விஸ்க்கு சரியாகலன்னா அந்த சிசேரியன் பண்ணணும். ஆக அந்த குழந்தைகளின் எடை, இப்போ நான் தமிழிசை 3.1 kg இருந்ததுன்னு சொன்னால் அது அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் 3.1 இருந்ததுன்னு சொன்னால் 3.1 தான் அந்த குழந்தை இருக்கும். அந்த அளவிற்கு இதை ஏன் நான் இங்கே சொல்ல வேண்டி இருக்குதுன்னா,
இந்த சில நம்ம ட்விட்டர் தம்பிங்க 200 தம்பிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நீ என்ன டாக்டர் படித்த, நீ நீட் எழுதலையா, உனக்கு புத்தி இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா அப்படின்லாம் என்னை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா என்னோட அதர் சைடு அவங்களுக்கு தெரியாது. பாவம் அவங்களுக்கு, அவங்க எழுதுறவன் 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருப்பான். 5ஆம் கிளாஸ் படிக்கிறவன் ஒரு எம்பிபிஎஸ் எம்டி டிஜிஓ படித்து வெளிநாட்டில் ஆஸ்திரேலியா கனடாவில் படித்தவளை உனக்கு ஒன்றும் தெரியல, நீ முட்டை, நீ பிச்சை எடுத்த, நீ உனக்கு பிச்சை மார்க் போட்டாங்கன்னு பேசிகிட்டு இருக்கேன். இதான் தமிழ்நாட்டில் உள்ள சில நிகழ்வுகள். அதை பற்றி நான் கவலைப்படலை. ஆக அப்படிப்பட்ட நான் எப்படி இதில் நீங்கள் கட்சியில் இருந்தீங்கன்னு சொல்லும்போது நான் அவர்கிட்ட ஒன்று சொன்னேன். ஆனால் நான் சைல்ட் ட்ரஸ்ட்டில் ஒரு கேஸை டயக்னோஸ் பண்ணேன். நான் டாக்டர்ஸ் எல்லாம் க்ளவுஸை கூட கழுத்து போடாமல் நீங்கள் சொன்ன மாதிரியே சர்ஜரியில் இருந்ததுன்னு டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க. தாத்தா பாட்டிலாம் எனக்கு வயதில் பெரியவங்களாக இருந்தாலும் குழந்தைய காப்பாற்றிட்டீங்க, நீங்கள் வந்து ரொம்ப நல்லா ஸ்கேன் பண்ணிங்கன்னு காலில் உள்ள வருவாங்க. ஆனால் நான் கமலாலயத்துக்குள்ளே நுழைஞ்சா, ஏன் அந்த மண்டலுக்கு போல, ஏன் அந்த கிளையில் இந்த உறுப்பினரை சேர்க்கலை அப்படின்னு கேட்பாங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன், சைல்ட் ட்ரஸ்ட்லேருந்து வரும்போது இந்த டாக்டர்ன்ற கிரீடத்தை பின் சீட்டில் இறக்கி வச்சுட்டு நான் வந்து அதெல்லாம் மறந்துட்டு நான் வந்து பிஜேபி தொண்டராக தான் கமலாலயத்துக்குள்ளே நுழைகிறேன்னு சொல்லி நுழைவேன். அதனால் நீங்கள் கேட்குற மாதிரி இப்போ நான் டாக்டர் அவங்க முன்னால் உட்கார்ந்தில்ல, நான் ஒரு தொண்டராக உட்கார்ந்துருக்கேன்னு அவர்கிட்ட சொன்னேன். அப்படி இருந்ததுனால தான் இப்படி இங்கே நிற்க முடியுது. இல்லைனா நான் டாக்டர்னு நினச்சிட்டு இருந்தேன்னா அப்போவே வெளியே போயிருக்கணும். ஏன்னா அந்த அளவிற்கு அரசியல் சவால் நிறைந்த ஒரு அரசியல். அதனால் மரியாதைக்குரிய வெங்கட்ராஜுலு அவர்களை பார்த்தவுடன் எனக்கு அந்த நினைவுகள் வந்தது. அது மட்டும் இல்லை, எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு கல்வியாளர் அவர்கள். அதே மாதிரி அலமேலு மங்கையர்க்கரசி அவர்களையும் நான் வந்து மிக மிக அவர்களுக்கு வந்து மிக சவால்களோடு அவர்கள் வாழ்க்கையை எதிர்கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு நான் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் முழுமையாக எந்த குறைபாடும் இல்லாமல் இருக்கும் நம்மாலேயே சில நேரங்களில் சிலவற்றை செய்ய முடியாத போது அவர்களை பற்றி இவர்களை போன்றவர்கள் எல்லாம் மிக மிக சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு மரியாதைக்குரிய அலமேலு மங்கையர்க்கரசி அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல தான் திரு பஞ்சாபகேசன் அவர்களும் மிக மிக, ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில நேரங்களில் இவர்களை பார்த்தெல்லாம் நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எந்த குறைபாடும் எந்த நிறைவாக இருக்கும் பொழுதே நாம் சிலர் சோம்பேறித்தனப்படுறோம். ஆனால் இந்த மேடை ஏறி பஞ்சாபகேசன் போன்றவர்கள் எல்லாம் ஒரு வழக்கறிஞராக படித்து அதில் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நான் எனது வணக்கத்தை பாதம் தொட்டு நான் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இதுவெல்லாம் சாதாரண காரியம் அல்ல. அதே போல மரியாதைக்குரிய திரு சித்ராலயா கோபு அவர்கள், அவங்க வரலன்னு நினைக்கிறேன் இல்லையா, அதே மாதிரி திரு கேவி மணி அவர்கள் ஒளிப்பதிவாளர், அவர் வந்தாரே பார்த்தா, அதான் வந்தாங்க. அதான் நீங்கள் வந்த உடனே அம்மாவே எந்திரிச்சிட்டாங்க. நான் என்னடா பரவாயில்லையே இவருக்கு அவ்வளோ மரியாதையான்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, ஏன்னா அவ்வளோ பெரிய எழுத்தாளரே எழுந்திருக்கிறாங்கன்னா அந்த அளவிற்கு இந்த ஒளிப்பதிவாளருக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்குற அளவிற்கு நீங்கள் எல்லாம் செயலாற்றி கொண்டிருக்கிறீர்கள். ஒளிப்பதிவாளர்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருமதி ரேக்ஸ் அவர்கள் மொழி கோர்வையாளர், அவர்களுக்கும் எனது வணக்கம். ஏன்னா அதுவும் மொழியை கோர்வையாக பேசுகிறதே கஷ்டம், அது மொழி கோர்வையாளராக இருக்கிறது அதை விட கஷ்டம். ஆனால் அவர்களுக்கும் எனது வணக்கம். அதே மாதிரி திரு முனீர் அகமது அவர்கள் இயக்குனர் ஒளிப்பதிவாளர், அவர்களுக்கும் நான் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி நான் வந்து அம்மாட்ட வந்து மன்னிப்பு கேட்டனோ, நான் கதை ரொம்ப படிக்கலை அப்படின்னு நான் மன்னிப்பு கேட்டனோ, அதே மாதிரி எனக்கு என்ன ஒரு கெட்ட பழக்கம், நல்ல பழக்கமாக கெட்ட பழக்கமானு தெரியாது, சினிமா பார்க்க மாட்டேன். அதனால தான் எனக்கு ஒளிப்பதிவாளர் டிரெக்டர்லாம் கொஞ்சம் அடையாளம் தெரியல. அதனால் மற்றவர்களுக்கு அடையாளம் தெரியும், உங்களுக்கு எனக்கு அடையாளம் தெரியாது, நான் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏன்னா சின்ன வயதிலிருந்து எனக்கு சினிமா பார்க்குற பழக்கமும் ரொம்ப குறைவு. அதனால் அதற்கும் எனது என்னை மன்னித்து அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி திரு ரங்கநாதன், திருமதி பத்மஜா அவர்கள் 2 பேருக்கும் எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக முதியோர் மருத்துவம் அந்த புத்தகத்தை எழுதிய தம்பி பேர் என்னப்பா, பழனிவேல் அவர்களுக்கு எனது வணக்கம். என பழம்பெரும் பெரியவர்களை பார்த்து பழனிவேல் புத்தகம் எழுதியிருக்கிறார். அதனால் அவருக்கு எனது வணக்கம். அதே மாதிரி இந்த புத்தகத்தை பெற்ற வரதராஜனா தலைவர் மருந்து உற்பத்தியாளர் தம்பி அவர்களுக்கும் எனது வணக்கம். இங்கே சொல்லும்போது சொன்னாங்க
இந்த புத்தகம் மருந்தில்லா புத்தகத்தை வாங்குபவர் மருந்தாளுநர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். நான் அடிக்கடி ஒன்று சொல்வதுண்டு, மரியாதைக்குரிய பாரத பிரதமரை நான் நன்றியோடு நினைவு கூர்வேன். ஏனென்றால் அவங்க ஆயுஷ்மான் பாரத் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள். இந்த 70 வயது மேற்பட்டவர்களுக்கு உச்சவரம்பு கிடையாது. ஏன்னா இங்கே முதியோர் இருப்பதனால் நான் அதை சொல்கிறேன். வருமான உச்சவரம்பு கிடையாது. அவங்க யாரோட அப்பாவா கூட இருக்கலாம், யாரோட அம்மாவா கூட இருக்கலாம். 70 வயது கடந்தது என்றாலே அவர்களுக்கு மருத்துவ காப்பீடு 5 லட்சம் வரை இருக்கிறது என்பதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆக இந்த நினைப்பில் எவ்வளவு நல்ல எண்ணம். ஏன்னா கலெக்டரோட அப்பாவும் இருப்பாங்க, மருத்துவரோட அப்பாவும் இருப்பாங்க, ஆக்டரோட அப்பாவும் இருப்பாங்க. ஆனால் அவங்க அப்பாவாக இருக்கிறாங்க. ஆனால் இவங்க அவங்கள அப்பாவாக நினைக்கிறாங்களான்னு நம்ம முக்கியம். நான் அடிக்கடி ஒரு சம்பவம் சொல்வது உண்டு. ஒரு ஆட்டோவில் எழுதிய வாசகம். சில நேரங்களில் ஆட்டோ நமக்கு மிகப்பெரிய ஞானங்களை கொடுப்போம். முன்னால் பார்க்கும்போது ஆட்டோவில் பின்னால் வாசகங்கள் எழுதியிருப்பாங்க. ஒருத்தர் வீடு கட்டுறாராம், வீட்டிற்கு அன்னை இல்லம்னு பெயர் வைக்கிறாராம். வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம். ஆக எவ்வளோ பெரியவங்களாம்னா கூட இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க கூட அம்மா அப்பா பார்த்துக்கிறாங்களான்னு சொல்ல முடியாது. இதை நினைத்த பாரத பிரதமர் ஆயுஷ்மான் பாரத் என்று 70 வயதிற்கு மேலே உள்ளவர்களுக்கு மருத்துவ காப்பீடு திட்டம், இளைஞர்களுக்கும் இருக்குது, அதுக்கு வருமான உச்சவரம்பு இருக்குது. ஆனால் 70 வயதுக்கு மேலே உள்ளவர்களுக்கு வருமான உச்சவரம்பு கிடையாது. ஆக மருந்தில்லா மருத்துவம் என்று சொல்லும் பொழுது அந்த மருந்து அது மட்டும் இல்லை, இன்னொன்று மக்கள் மருந்தகம் என்று ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார். இதில் என்னன்னா பேராசிட்டமால் வெளியே 1 ரூபாய்க்கு கிடைச்சதுன்னா அங்கே 10 பைசாக்கு, 10 பைசா தான். 1 10 குறைவு. இதில் ஏன் நான் இங்கே இதை குறிப்பிடுகிறேன்னா, அதிகமாக பென்ஷன் வாங்கி மருந்துக்கு அந்த பென்ஷனை செலவிடும் பெரியவர்கள் தான் அதிகம். ஆனால் இந்த மக்கள் மருந்தகம் வந்ததில் இருந்து பென்ஷன் வாங்கின உடனே சாதாரண மருந்து கடைக்கு போய் மருந்து வாங்கின உடனே அவங்க பார்த்தீங்கன்னா அந்த மருந்து வாங்கினா 1 மாதம் வாங்குவாங்க, 2 மாதம் வாங்குவாங்க, 3000 4000 ஆகிடும். எல்லா பெரியவர்களும் ஏதாவது ஒரு நோய், அட்லீஸ்ட் ஒருத்தர் ஹைப்பர் டென்ஷனாக இருப்பார், இல்லை டயபெட்டிஸாக இருப்பாங்க. 70 வயதுக்கு மேலே ஹைப்பர் டென்ஷனோ டயபெட்டிஸோ என்ற சொத்து இல்லாத மனிதர்கள் மிக மிக குறைவு. 70 வயசுக்கு மேலே டயபெட்டிஸ் இல்லை, ஹைப்பர் டென்ஷன் இல்லைன்னா அவங்க ஒரு தேவலோகத்துலேருந்து வந்தவங்களா இருப்பாங்க. ஒரு 40 45 வயசை தாண்டினோடனே ஐதர் டயபெட்டிஸ் ஆர் ஹைப்பர் டென்ஷன் நம்ம ஊரில் வந்துடுது. அப்போ எல்லா பென்ஷன்காரங்களுக்கும் இந்த 2 டிசீஸும் இருக்கும். கான்ஸ்டண்டாக மாத்திரை சாப்பிட வேண்டியிருக்கும். அவங்க மனைவி அப்படி இருப்பாங்க, மனைவி வேலை செஞ்சால் கணவர் அப்படி இருப்பாங்க. ஆக 2 பேருக்கு சர்க்கரைக்கும் உயர் ரத்த அழுத்தத்திற்கும் வேறு கோமார்பிட் ஸ்டேட் இருந்தால் அதுக்கு தொடர்ந்து 30 நாள் மருந்து சாப்பிடணும். அப்போ அவங்களுக்கு அந்த மருந்தை வாங்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரவுண்ட்ஸ் போவோம். அப்போ ஒரு பேஷண்ட் ரொம்ப கவலையாக இருந்தார். நான் சொன்னேன், ஏங்க இவ்வளோ கவலையாக இருக்கீங்க, என்னாகுமோன்னு கவலைப்படாதுங்கன்னு சொன்னேன். அதுக்கு அந்த நோயாளி சொன்னார், என்னாகுமோன்னு கவலைப்படலை டாக்டர், எவ்வளோ ஆகுமோன்னு தான் எனக்கு கவலையாக இருக்கிறது. ஹாஸ்பிட்டலில் ஜாயின் ஆகிறவங்க எல்லாத்துக்குமே பிரச்சனை அதுதான். ஆக எவ்வளோ ஆகுமோன்னு கவலைப்படுறது இல்லாமல் இன்றைக்கி நான் சொல்லுவேன், நீங்கள் எனக்கு ரத்த கொதிப்புக்கு மாத்திரை எழுதுறீங்க டாக்டர், நான் கொண்டு போய் மருந்து கடையில் கொடுத்தா அதோட விலையை கேட்டால் என்னோடய ரத்த கொதிப்பு அதிகமாகிடுது. அதே மாதிரி அல்சருக்கு நீங்கள் மருந்து எழுதுறீங்க, அங்கே கடைக்கு போனால் அதோட மருந்தை கேட்டால் அல்சர் எனக்கு அதிகமாகிடுது அப்படின்னு சொல்லாக மருந்தின் விலைகள் அப்படி இருந்தது. ஆனால் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இந்த மக்கள் மருந்தகம் என்று கொண்டு வந்த பின்பு 3000 ரூபாய்க்கு மருந்து வாங்கி கொண்டிருந்தவர்கள் 300 ரூபாய்க்கு மருந்து வாங்கினால் போதும். அதே மருந்து வீரியம் குறையாத மருந்து, புரோட்டீன் பவுடர்னு ஒன்று இருக்குது, அதுக்கு வெளியே 300 ரூபா, இங்கே 60 ரூபா. ஆக சப்ளிமெண்ட்ஸும் அங்கே அதிகமாக கிடைக்கும். அப்போது வாழ்நாளின் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவோம்ல, அது அதிகரித்திருக்கிறது. ஆக முதியவர்களை இந்த அளவிற்கு இந்த சமுதாயம் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது எனது தாழ்மையான கருத்து. நீங்கள் எல்லா பெரியவங்களாம் இருக்கீங்க இங்கே, முன்னால் இந்த இளைய சமுதாயத்திற்கு நான் சொல்லிக்கொள்வது, என் பெரியவர்களை எக்ஸ்ட்ரா லக்கேஜாகவே நினைக்கிறாங்க நிறைய வீட்டில். நான் ஒரு நாள் ஒரு ஃப்ளைட்டில் ஒரு குடும்பம் வந்துட்டு இருந்தாங்க, பக்கத்தில் 2 குழந்தைங்க இருந்தாங்க, அவங்க அம்மா அப்பாலாம் இருந்தாங்க. அந்த குழந்தைங்கிட்ட எப்போவுமே என்கிட்ட சீட் நல்லா பழகிடுவாங்க. நாங்கள்லாம் ஏதோ ஒரு ஊருக்கு பேர் சொன்னாங்க, அங்கெல்லாம் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க.
பரவாயில்லையே யாரெல்லாம் போகிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். எங்கள் அம்மா, அப்பா, நான், என் தங்கச்சி, எங்கள் பாட்டி, தாத்தா அப்படின்னாங்க. சரி நீங்கள் 4 பேர் தான் இருக்கீங்க, பாட்டி தாத்தா எங்கன்னு அவங்க ட்ரெயினில் வராங்க அப்படின்னாங்க. ஏன் ட்ரெயினில் வராங்கன்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க, செலவு செய்ய முடியாது, அதனால் நாங்கள் வந்து நம்மலாம் ஃப்ளைட்டில் போவோம், தாத்தா பாட்டி ட்ரெயினில் வரட்டும்னு சொன்னாங்க. எந்த அம்மா அப்பா தான் இளைய வயதாக இருக்கும்போது தன் குழந்தைங்க தனியாக ட்ரெயினில் வரணும்னு எந்த அம்மா அப்பாவும் நினைக்கல. காசு கஷ்டப்பட்டாலும் கூட கூட்டிகிட்டு போன அம்மா அப்பாவை வரும்போது நீ ட்ரெயினில் வான்னு சொல்கிற நிலைமை இருக்கிறது. இன்னொரு வீட்டுக்கு போனேன். ஒரு வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா அப்பா வெளியே உட்காந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப பாவமாக இருந்தாங்க. ரொம்ப நல்ல படித்த குடும்பம் தான். நான் கேட்டேன், எங்கே பரவாயில்லையே அம்மா அப்பா இருக்காங்களே அப்படின்னு கேட்டேன். இல்லை இன்றைக்கி தான் வந்திருக்காங்க. சரி எங்கே இருந்தாங்க? எங்கள் அப்பா இங்கே இருக்காங்க. அப்போ எங்கள் அம்மா எங்கே இருக்காங்க? அம்மா என் தங்கச்சி வீட்டில் இருப்பாங்க. ஏன் அம்மா தங்கச்சி வீட்டில்? இல்லை எங்களுக்கு அவ்வளோதான் செலவு பண்ண முடியும். என் தங்கச்சி அம்மாவுக்கு செலவு பண்ணுவா, நான் என் அப்பாவுக்கு வேலை செலவு பண்ணுவேன். அப்போ கடைசி காலத்தில் 2 பேரையும் ஒன்றாய் கூட வைத்து பராமரிக்க முடியாத பிள்ளைகள் இன்று இருக்கிறார்கள். எவ்வளோ சாப்பிட்டு போயிடுவாங்க மிஞ்சி மிஞ்சி போனால். ஆக ஏதோ அவங்களுக்கு செஞ்சால் போதும். சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம். அது அவள் அங்கே வச்சுக்குவா, நான் இங்கே வச்சுக்குவேன். அது மொத்தம் வைக்கிற மாத்திரம் இல்லை, காலையில் ஸ்கூலில் பிள்ளைங்களை கொண்டு கூட்டிகிட்டு போகிறதும் தாத்தா தான், சாப்பாடு கொண்டு போகிறதும் தாத்தா தான், ரேஷன் கார்டுக்கு லைனில் போய் நிற்கிறதும் தாத்தா தான். ஆக வயதானவர்களை அவர்களுக்கு எப்படி அது வந்து 2வது மரியாதையான வாழ்வு. ஆனால் வயதானவர்களே ஏதோ ஒரு டிஸ்போசபிள்ஸ் மாதிரி ஏதோ இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்காமல் இந்த சமுதாயம், அதனால தான் இந்த ட்ரஸ்ட் மேலே எனக்கு மிகுந்த நம்பிக்கை, வாழ்த்து. இந்த ஜெயா ட்ரஸ்ட்டுக்கு வாழ்த்து எதற்கு சொல்கிறேன் என்றால், முதியவர்களை நீங்கள் அடையாளம் கண்டிருக்கிறீர்கள், புதியவர்களை அடையாளம் கள்வர் பலர், முதியவர்களை அடையாளம் கண்டிருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து தமிழறிஞர் கடைசி நிமிஷம் 94 வயது கடைசி நிமிஷம் வரைக்கும் எழுதி கொண்டிருந்தார்கள், பேசி கொண்டிருந்தார்கள், நல்ல மனநிலையில் இருந்தார்கள். கொஞ்சம் கூட எனக்கு மறந்தால் கூட அவங்களுக்கு மறக்காது. ஆனால் ஒரே ஒரு பெருமைப்படுகிறேன், என்ன என்றால் எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் கடைசி நிமிஷம் வரை பாதுகாத்த ஒரு மகள் என்ற வகையில் நான் எனது பெருமையை நான் பதிவு செய்ய. நான் மட்டும் இல்லை, நாங்கள் 5 பேர் நான் முதல். ஆனால் நான் எங்கள் வீட்டில் தான் அப்பாவையும் அம்மாவையும் கடைசி நிமிஷம் வரைக்கும். அது மட்டுமல்ல, எங்கள் அம்மா வந்து மிக செல்வந்தர் குடும்பத்து பெண். எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு மிக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, தீபாவளி வரும். அப்போ தீபாவளியில் வந்து எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து எல்லாம் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருப்போம். எங்கள் அம்மா நினச்சிட்ருப்பாங்க, எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே பிளைமூத் காரில் போனவங்க. அவங்க அப்பா ஃபில்ம் ப்ரொடியூசர். மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களின் புத்தகத்தை பதிப்பிட்டதே எங்கள் தாத்தா தான். சங்கு பப்ளிகேஷன்ஸ்னு வச்சுருந்தாங்க. கோவி மணிசேகரின் புத்தகங்களை வெளியிட்டது எங்கள் தாத்தா தான். அந்த காலத்தில் வெளியீட்டாளராக இருந்திருக்கிறாங்க, திரைப்பட தயாரிப்பாளர் இருந்திருக்காங்க, பதிப்பாளராக இருந்திருக்கிறாங்க. அவங்க மகன் தான் எங்கள் அம்மா. ஆனால் எங்கள் அப்பாவை திருமணம் செய்த பின்பு தீபாவளி வரை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சின்ன வயதில் நாங்களாம் வெயிட் பண்ணிகிட்ருப்போம், அப்பா துணி எடுத்துகிட்டு வருவாங்கன்னு. எங்கள் அம்மா என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னு, பெரிய பார்டரோட நல்ல பட்டு சேலை எடுத்துகிட்டு வருவாங்கன்னு எங்கள் அம்மா அப்படியே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா காதிகிராஃப்டில் போய் நல்ல ஒரு கதர் சேலை எடுத்துகிட்டு வந்து வருவாங்க. எங்கள் அம்மாவை கையில் அதை வாங்கும்போது எங்கள் அம்மா அழுதுருவாங்க. ஏன்னா எங்கள் அம்மா அவ்வளோ தியாகம் செஞ்சாங்க எங்கள் அப்பாக்காக, அவ்வளோ வசதியான குடும்பத்து பெண்ணாக இருந்து. ஆனால் அரண்மனை மாதிரி வாழ்ந்த அந்த அம்மா எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஒரு எளிமையான ஒரு மனைவியாக மாறினாங்க. ஆனால் அவங்க இறக்கிறதுக்கு 2 வருடங்கள் முன்னால் அவர்களை மகாராணி போல ராஜபவனத்தில் வைத்து பராமரிக்கும் ஒரு மகளாக நான் இருந்தேன் என்ற வகையில் நான் எனது வாழ்நாளை நான் நிறைவு செய்திருக்கிறேன் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அப்படிப்பட்ட ஒரு வசதியான ஒரு குடும்பத்தில் பிறந்து எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தால் கூட ராஜ்பவனத்தில் 2 ஆண்டுகள், அவங்க 2 ஆண்டில் இறந்துட்டாங்க. ராஜ்பவனில் நான் கவர்னராகி 2 ஆண்டில் இறந்துட்டாங்க. ஆனால் ராஜ்பவனில் அவர்களை இது நம்மளாம் இப்போ பெரியம்மான்னு சொல்கிற மாதிரி ராஜ்பவன் ஊழியர்கள்லாம் எங்கள் அம்மா பெத்தம்மான்னு சொல்லுவாங்க தெலுங்கில். அந்த அளவிற்கு. ஏன்னா அது எனக்கு எவ்வளவு தான் நான் நோயாளிகளை ட்ரீட் பண்ணியிருந்தாலும், எவ்வளவு தான் அரசியலில் நான் பெரியவராக வந்தாலும், எவ்வளவு தான் திறமைப்படுத்தியவளாக நான் வளர்ந்தாலும், அம்மா அப்பாவை கடைசி காலம் வரை அவர்கள் மகிழ்ச்சியாக, கடைசி காலம் ஏதோ வச்சுருந்தேன்னு இல்லை, எங்கள் அப்பா கடைசி காலத்தில் எங்கள் அப்பாவை பார்க்க போகிறேன்னா எங்கள் அப்பா சொல்லுவாங்க, மகளே எனக்கு அச்சு முறுக்கு வேணும்னு அச்சு முறுக்கு தேடி வாங்கிட்டு போவேன். எங்கள் அம்மாவுக்கு ஆனந்த பவனில் உள்ள காஜு கட்லி பிடிக்கும், அதுக்காக காஜு கட்லி தேடி வாங்கிட்டு போவேன். ஆக அம்மா அப்பாவை பார்த்துக்கிறது மட்டும் இல்லை, நம்ம சின்ன வயதாக இருக்கும்போது பார்த்து வாங்கி கொடுத்த மாதிரி அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வாங்கி கொடுத்து அவர்களை நிறைவாக வாழ வையுங்கள் என்பது எனது தாழ்மையான கருத்தாக இருக்கிறது.
ஏன்னா இது இந்த சமுதாயத்தில் குறைந்து கொண்டே போகிறது. ஏதோ உங்களுக்கு சாப்பிட்டு கொடுத்தா போதும். ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கு டயபெட்டிஸ், ஆனால் 400 சுகர் ஏறிடுது. நான் ஏன்னு கேட்டேன். சுகர் குக்கிங் எனக்கு இல்லைம்மா, எல்லோரும் சாப்பிட தான் சாப்பிட்ணும், நான் எனக்குன்னு தனியாக சமைக்கிறது இல்லைன்னு. ஆனால் ஒரு குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க அம்மா அப்படி இருக்கிறது இல்லை. டாக்டர் என்ன சொன்னாலும் அதை சமைச்சு கொடுப்பாவா. ஆனால் அந்த அம்மாவுக்கு தனியாக நல்லா சமைக்க முடியாது, எல்லாரோட சாப்பிடு, உங்களுக்கு சுகர் ஏறினா எனக்கு என்ன அப்படின்ற மனநிலை இருக்கக்கூடாது. ஏன் நான் இதை உணர்வுபூர்வமாக பேசுகிறேன் என்றால், மருத்துவராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது இவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இத்தகைய மனிதர்களை நான் பார்த்துருக்கிறேன். ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, ஒரு ஒரு பொண்ணு வந்து ஸ்கூட்டர் அடிச்சிட்டாங்க பெரியவங்க மேலே. கோர்ட்டுக்கு வந்தது கேஸு. ஜட்ஜி கேட்குறாரு, ஏன் மாமியார் மேலே ஸ்கூட்டர் அடித்த, பிரேக் பிடிக்கலையா? இல்லை மாமியார் பிடிக்கலைங்க அப்படின்னு. ஆக இது மாதிரி பிரச்சனை இருக்குது. அதனால் மாமியாரும் மருமகளை மகளாக பார்க்கணும், மகள்களும் மாமியாரை அம்மாவாக பார்க்கணும். ஆக அப்பா பிள்ளைங்க மாதிரி வளர்ந்து இதே போல் ஒரு நல்ல நிகழ்வில் எல்லோரும் இணைந்து ஒரு முதியவர்களை மதிக்கும் ஒரு சபையாக இந்த சபை இருப்பதனால் அதற்கு உங்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து, மறுபடியும் பெரியவர்களெல்லாம் இருக்கின்ற ஒரு சபைக்கு நான் வந்து தாமதமாக வந்ததற்கு எனது மன்னிக்க வேண்டுகிறேன். தாமதம் என்ற உடனே கவிஞர் கண்ணதாசன் சொல்லுதான் ஞாபகம் வருகிறது. அவர் ஒரு வாரம் தாமதமாக வந்தார். உடனே எல்லாரும் ரொம்ப கோபமாக இருந்தாங்க. உடனே அவர் சொன்னார், சிலருக்கு புத்த மதம் பிடிக்கும், சிலருக்கு கிறிஸ்தவ மதம் பிடிக்கும், சிலருக்கு ஜைன மதம் பிடிக்கும், சிலருக்கு இந்து மதம் பிடிக்கும், எனக்கு தாமதம் பிடிக்கும், அதனால் நான் தாமதமாக வந்தேன்னு சொன்னாராம். ஆக எனக்கு தாமதம் பிடிக்காது, நான் சரியான நேரத்தில் வரக்கூடிய நபர். ஆனாலும் இன்று அரசியல் ரீதியாக சில நிகழ்வுகளுக்காக தாமதமாக வர வேண்டி வந்தது. அதனால் மன்னித்தன்று உங்கள் அனைவருக்குமே எனது வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.